மனுஷன் உள்ளக்குள்ள இருக்கான். அதங்கங்க டென் பண்றாங்க. எக்ஸாம்பிள் அவன் என்னதான் கம்யூனிட்டி மேல எனக்கு ஒழுங்கா இருந்தோட அந்த வே அவன் அந்த பிரின்சிபல் அவன் பில் பண்றான் பாத்தீங்களா, எனக்கு அது பிடிச்சிருக்கு ரொம்ப. அதுதான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். எனக்கு எனக்கு ஏன் பிடிச்சிச்சுன்னா, எனக்கு 10 நாளா ஒரு எனக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. என் ஃப்ரெண்டு இறந்து தேங்க்ஸ் சொல்ல 2 பேர். நான் அது ட்விட்டர் போட்டிருக்கேன் அந்த ஐடியில. எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாவே இருந்துச்சு. இருந்ததுக்கு அப்புறம் நான் அவ்வளோ ஸ்பேஸ்க்கும் வரல, பிக் பாஸ் பார்க்கல, பாயிண்ட் வைக்கிறதுக்கு எனக்கு மண்டையில ஒரு ஓடி எதுவுமே ஓடவே இல்லை. தென் நான் போய் வினோத்தோட வீடியோ ஒன்று கிளிப்பிங் எடுத்து அதில் போட்டிருந்தாங்க. நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி போயிடுச்சு எனக்குள்ள மண்டைக்குள்ள. ஏன்னா அந்த அந்த அவன் பண்றதை பார்த்தா எனக்கு என் ஃப்ரெண்டு பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பேசிக்கா. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவான் என் ஃப்ரெண்டுமே எனக்கு. நான் தப்பு பண்ணா ஓகே மச்சான் தப்பு பண்ணிக்கிறதாங்க அது பண்ண சொல்லி நம்மள பாசிட்டிவா கூட்டிட்டு போற ஒரு ஆளா ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த ஆளா கம்யூனிட்டி அவன் இருக்கான்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு பாக்குறப்ப. நல்லா இருந்துச்சு எனக்கு அது. அப்படியாப்பட்ட நண்பன் நான் இழந்துட்டல. அது அவன் நடக்கக்கூடாதுன்ற ஒரு பேசிக் பேசிக்கா ஒரு விஷயம் எனக்கு வெளியே இருந்துச்சு. அதையுமே நான் ரசிச்சேன். தென் இன்னைக்கு வந்து எனக்கு இன்னொன்னு ஆலனை பார்த்து வந்து கிறிஸ்டின் அதனால வந்து ஒரு சாண்டாக் சப்போர்ட் பண்றாரு, அதனால வந்து அரோருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 மேட்ரு மேட்ரு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பேசிக்கா அது புரியவே கிடையாது. ஏன்னா வருஷம் நீங்க கூட்டு வரீங்க, கூட்டு வரப்ப நீ வந்து அவரை 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 நீங்க இப்படியா பாக்காதீங்கன்னு எனக்கு புரியல. ஓகேவா? உங்களுக்கு பழகிற வாய்ப்பு இல்லை, எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் அவரோட வந்து பேசுற மைண்ட் செட்டும் இல்லை. நீங்களா ஒரு ஜட்மெண்ட்குள்ள போயிட்டு அவரை வந்து இந்த மாதிரி ஆள் தான் அதனால சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு ஒரு புரிதலுக்கு போறீங்களா, ரொம்ப தப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஐயா அது எனக்கு புரியல. அந்த மாதிரி ஆள் அவர் கிடையாது. நல்லா செஞ்சு நல்லது சொல்ல போறாப்ல. விக்ரம்லாம் பாராட்டி இருக்காப்ல, ஏன் பாராட்ட அப்படின்றாப்லையா? அதெல்லாம் பாக்கலையா? நீ பேசிக்கா நீங்க ஒரு ஒரே ஐடியா ஒரு வச்சு செகண்ட் அவர் முடிச்சிடறேன். சொல்றது முடிச்சிடறேன். ப்ரோ. பேசிக் அவரு நம்மளுக்கு தெரியும் ப்ரோ அவர் எப்படின்னு. இல்ல நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. எனக்கு உங்களோட அதிகமா அவர் எனக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன். என்னன்னா நீங்க ஒரு ஐடியாக்குள்ள அவரை திணிக்கிறீங்களே, அது எனக்கு பிடிக்கலன்றேன். ஏன்னா நீ அவரு அவர் கிறிஸ்டின் சொல்லி பிராண்ட் பண்ணி அவர் வந்து இன்னொரு சப்போர்ட் பண்றாரு கிறிஸ்டினால சொல்லி அவரை ஒரு 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 கட்டத்தை அறக்குறீங்க. அந்த மாதிரி மனுஷன் அவர் கிடையாது. பேசிக்கா அதை நீங்க உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியாது. அது ரொம்ப கேவலமா கன்றாவே இருக்கு, பண்ணாதீங்கன்றேன். ஒருத்தரை பார்த்து நீ இந்த 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 கம்யூனிட்டி தான் நல்லா சப்போர்ட் பண்ற அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள அடக்காதீங்கன்ற. அதை அடக்கிறது ரொம்ப கேவலமான பாலிட்டிக்கா எனக்கு தெரியுது. அதை யாரும் பண்ணாதீங்க. பண்றதை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு அவரை பத்தி நீ பேசுறதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். நல்லா நான் போய் வார்த்தை இருந்தா விட்டுருணும் அப்படின்ற பயமும் எனக்குள்ள இருக்கு. நான் அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கேன் வித் ஆளுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாதுங்கிறீங்க அதுங்க. பட் எனக்கு ஒரு பர்சனல் தான் தெரியும். நான் ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிருக்கேன். அதனால வந்து எனக்கு அது பாக்குறப்பெல்லாம் வந்து நீ பொண்ணுங்க பத்தி பேசுறது எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாவே இருக்கு. நான் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன். நீ திரும்பி அந்த போஸ்ட்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. நீங்க அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கோவத்திலேயே இருக்கு. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் என் மைண்ட் செட்டை. தமிழ் பேசுறப்ப நான் வெளியே போயிட்டேன். ஏன் வெளியே போயிட்டேன்னா தமிழ் பேசுறதை கேட்டா நான் என்ன வார்த்தையை விட்டுருவேன் கண்டிப்பா இதை அதை பிடிச்சுன்னு சொல்லி நான் வெளியே போய் திரும்பி உள்ள வந்தேன். அந்த மாதிரியான பர்சன் நானும். எனக்கு என் வார்த்தைகளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வார்த்தைகளை நீங்களும் திரும்பி வாங்காதீங்கன்றேன். உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அந்த கருத்தை வச்சுக்கோங்க. ஓகேவா? அவர் தூக்கிட்டு போய் நீங்க ஒரு பிராண்டிங் பண்றீங்களே, அந்த பிராண்டிங் பண்ணாதீங்கன்ற. ரொம்ப கேவலமான விஷயம் அதெல்லாம். அது அவருக்கு அவர் அதுக்கு அது எப்படி எடுத்துக்கிறது மேட்டர் கிடையாது. அது பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் நெகட்டிவா எடுத்துக்கிறோம்லையோ அது அவரோட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆனா வந்து ஒருத்தர் நீங்க பண்றீங்களா ஒரு பிராண்டிக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அது என்னைக்கு தான் தப்பா முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அது இருந்தா நல்லா இருக்கும். அது உங்களுக்கு இல்லைன்றதுதான் எனக்கு இங்க பிரச்சனையே. ஆன்லைன்ல வந்து அவர் மூஞ்சி பார்த்தது இல்லை, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு பர்சன் நீங்க மூஞ்சி பார்க்காம வந்து டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிருங்க பிராண்டிங் இது வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது திங்க் பண்ணணும். அது திங்கிங் ப்ராசஸும் கிடையாது. அது வைக்கிற கருத்துக்கு மட்டும் பதில் விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்க நேரம் ஒண்ணு மியூட் பண்ணிட்டு போனோம், பிளாக் பண்ணிட்டு போனோம். அதையும் பண்ண மாட்டீங்க. உட்காந்து நீங்க பிராண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அக்லியா இருக்கு பாக்குறதுக்கு பேசிக்கா. அப்பதான் உங்களை பாக்குறப்ப நீங்களாம் மனுஷங்களா இல்ல வந்து வேற எதனா நான் வந்து உலகத்துல நீங்க வாழ்ந்துக்கிட்டு நான் வந்து ஜெந்துவா நீங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் எனக்கு வருது. அட்லீஸ்ட் கொஞ்சமா ஹியூமனா பிஹேவ் பண்ணுங்கன்றேன். ஒருத்தரை பிடிக்கலன்னா ஜஸ்ட் மியூட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு கல்யாணம் போயிட்டே இருங்க. அது உங்களோட விருப்பம். உட்காந்து அந்த மனுஷனை பார்த்து நீ உட்காந்துக்கிட்டு நீங்க எந்த பொண்ணு அப்படி கூட்டு போன அங்க கூட்டு போனேன் நீ பாத்தியா? உனக்கு எதுவும் தெரியாதுல்ல. உங்களுக்கு எதுவுமே தெரியாம உட்காந்துட்டு பிராண்டி கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்து ஒருத்தரை பார்த்து எப்படி கேவலமான எல்லாம் உங்களுக்குலாம். அது அது சீரியஸுங்களா மனுஷங்களா நீங்களாம்? சாரி எனக்கு ரொம்ப மாறி மைண்ட் போது வேணா எனக்கு. நீ பேசுங்க. இல்ல எனக்கு எனக்கு பாக்குறப்ப கஷ்டமா இருக்காரு. உனக்கு தெரியல அப்பா விடுறா ஒண்ணும் இல்லடா. இங்க பாடுறா அதாவது நான் யாருன்னு என் மனைவிக்கு தெரியும், என் குழந்தைக்கு தெரியும். சரியா? இரு எனக்கு என் மனைவி என்ன திரும்பி பார்த்துட்டு எனக்கு கேவலமான ஒருத்தன் சொன்னா அதை நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக நான் வருந்துவேன்.
அதனால ஏதாவது நான் மாத்திக்க முடியுமான்னு யோசிப்பேன். யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது. அவங்கலாம் என்ன பத்தி சொல்லும்போது நான் நான் எதுக்கு அத எடுத்துக்கணும்? அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அவ்ளோ சீனே கிடையாது அதெல்லாம். அது அது ஆனா நம் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அது எனக்கு புரியும். அதெல்லாம் சொன்னேன். ஆளுங்க எடுத்துக்கல. ஆளுங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போறாப்புல கடந்து. அப்ப ஆளுங்க உங்கள மன்னிக்கிறதோ, ஏதோ ஒண்ணு உங்கள கடந்து போறாரோ, ஓகே ஃபைன். அது ஐயோ! மன்னிக்கிறதுலாம் இல்ல. டேய் 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 நான் ரொம்ப வஞ்ச மன்னிக்கிறத முட்டன்டா. சென்ஸ் நீங்க கடந்து போறீங்க. ஆ நான் நான் அப்படியே புரிஞ்சுக்கிறேன். கரெக்ட்டா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? மாட்டுவாங்க எங்கேயாவது. அப்ப போட்டு அடின்னு அடிச்சிடுவேன். நான்லாம் ரொம்ப அதான் இப்போதைக்கு நீங்க அத தூக்கி உரமா வச்சுட்டு கடந்து போறீங்க. ஓகேவா? அதான் சொல்றேன். ஒருத்தன் கடந்து போறானா, நீங்க சும்மா சும்மா அவன புடிச்சு இழுத்து குத்திட்டே இருந்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா சொல்லுங்க? அவர் பாட்டுக்கு உங்களை கண்டுக்காம போறாருன்னா நீங்களும் கண்டுக்காம போகணும். புடிச்சு திரும்பி திரும்பி இழுத்து கடுப்பு தான் அவன் எல்லாருக்குமே. அந்த ஒரு அறிவும் கிடையாது இவங்க எல்லாருக்கும் உட்காந்துட்டு. அங்க பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரு கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். ஐ டேய் நோ சாலன் கஷ்டப்படலன்னு. நீ நீ பிளாக் பண்ற. ஒண்ணும் இல்லடா. எனக்கு அது ஏன் பிரச்சனை இல்லன்னு நான் சொல்லிட்டேன் உனக்கு. அது ஒண்ணும் இல்ல. அத விட்டுரு. அது அப்படியே கடந்துரு. நீ எதுக்கு பேசுறன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீயும் அந்த டிஸ்கார்ட் குரூப்ல இருந்திருக்க என் கூட. நம்ம ஆனா அந்த எல்லாரும் டிஸ்கார்டு ஆனா நான் டிஸ்கார்டு குரூப்னு இல்லைண்ணே. ஆஸ் அ பர்சனா ஆளுங்க யாருங்க எனக்கு தெரியும், ஓகேவா? ஆனா அதை பத்தி தப்பா ஒருத்தர் போடுறப்ப உனக்கு என்னடா தெரியும் ஆளுங்க பத்தி அப்படின்றது எனக்கு என் கேள்வி, ஓகேவா? உனக்கு எதுவும் தெரியாது. ஒரு 4 பேர் சொன்னாங்கன்றதுக்காக உட்காந்து நீ ஆளுங்க பத்தி இப்படி போடுறப்ப எனக்கு கடுப்பாகும்ல. நான் சரி பழகி இருக்கேன் உங்ககிட்ட. சரி சரி அத விடு. அது நீ நீ எப்படின்னா நீ எப்படின்னா அதுக்கு ரேட் பண்ணிக்கிறேன். நான் இப்படிதான் பண்ண முடியும். என்னால அவெல்லாம் பண்ண முடியும் பேசிக்கா. சரி 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 ஐ நோ ஆர் யூ. நீ யாருன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். சரிடா சரிடா. நன்றிடா. அது அடுத்து யாரு? ஆலன் பேசலாமா? பேசுங்க. இங்க மதன் கொஞ்சம் சில்ல ஆயிக்கோ. கூல் சரியா? புரிஞ்சிருக்கும் ஆலனுக்கும். ஆலன் பேசின பாயிண்ட்டுமே இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இப்போ ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். என்னன்னா இப்போ விக்ரம் பத்தி நீ தான் பேசின. எனக்கு இதுல பெரிய ஒரு ஒப்பீனியன், ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கு. இப்போ 2 விஷயம். வந்த உடனே வந்துட்டு என்னால இத பண்ண முடியல. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னமோ பண்ணாங்க. அவரால ஒரு சொல்யூஷன் குடுக்க முடியலங்கிறது தான் உண்மை. ரைட்? அந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு வந்துட்டோம்னா, அந்த அந்த ஸ்டேஜ்ல பிளாஸ்மா முன்னாடி போயிட்டு, இந்த ஹவுஸுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜிக்கு நாங்க மீற மாட்டோம்னா, நான் 2 கேள்வி தான் வைப்பேன். அந்த ஐடியாலஜி என்ன? ஒருத்தர் வேலை தெரியலனாலும் எஃபோர்ட் போட்டா அவங்கள நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அவங்கள நம்ம மாத்த மாட்டோங்கிற ஐடியாலஜி நீங்க வைக்கிறீங்கன்னா, அது அபத்தமான ஐடியாலஜி. ஏன்னா போன வாரம், அதுக்கு முந்தின வாரம், அதுக்கு முந்தின வாரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பர்ட்டிகுலர் கண்டெஸ்டன்ட்ட பெஸ்ட், வொர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட வைக்கிறீங்க. அது என்ன ஐடியாலஜி? இந்த ஐடியாலஜி அதுவே பிரேக் பண்ணுதா? 1. இன்னொன்னு, இந்த டாஸ்க்குக்காக வேண்டி சுபிக்ஷா நீ இத பண்ணு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட குடுக்கும்போது இந்த ஐடியாலஜி எங்க போச்சு? இதே விக்ரம்க்கு. அப்போ ஒரு டாஸ்க்ன்னு வந்துட்டா தட் இஸ் வெரி பர்ட்டிகுலர். வாட் இஸ் நீடட் டு பி டன் ஹாஸ் டு பி டன். இல்லையா? டாஸ்க்குக்கு மாறும். அப்போ இதுல எங்க நீங்க ஒரு கான்கிரீட்டா ஒரு ஐடியாலஜி கொண்டு வர முடியும்? உங்களால சமாளிக்க முடியல. உங்களால திவாகர கன்வின்ஸ் பண்ணி மாத்த முடியல. அட் த சேம் டைம் யூ ஆர் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் சாண்ட்ரா அஸ் வெல். இதுதான் உண்மை. இத ஒத்துக்கிட்டு என்னால முடியலப்பான்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து அழுங்க. நான் உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே நீங்க ஒரு நல்ல ஹியூமன். நீங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ன்னு நான் தாராளமா உங்கள ஐ கேன் கிவ் யூ மை சப்போர்ட் ஆஸ் வெல். ஆனா இந்த வீடு எப்படிப்பட்ட கேம்ன்னு தெரியும். எப்படிப்பட்ட கண்டெஸ்டன்ட்ஸ் உள்ள இருக்காங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல வரல. 8 சீசன்ஸா வச்சு என்ன மாரியான நக்கல்லாம் அடிச்சீங்க பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ வச்சு ப்ரீவியஸ் சீசன்ஸ்லங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க. பார்த்து தான் இருக்கோம். இப்போ நீங்க 9த் சீசனுக்கு வரீங்க. டோன்ட் ஆக்ட் அஸ் இஃப் சோ தட் யூ ஆர் சோ மச் நியூட்ரல். ஒரு ஹியூமானிட்டி கிரவுண்ட்ல நான் ரொம்ப என்ன நான் சாஃப்ட்டானவன். நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இது தேவையில்லாதது. இது ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? இந்த டாஸ்க்குக்கு என்ன தேவை? இந்த டாஸ்க்குக்கு நீங்க ஒரு மேனேஜர், உங்கள இத்தனை பேர் வோட் பண்ணியிருக்காங்க. வேர் 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 யூ? ரெஸ்பான்சிபிலிட்டி. பிக் பாஸ் கேட்டார்ல. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு நான் உண்மையா நடந்துப்பேன். நான் இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது பண்ணி சால்வ் பண்ணி நான் கண்டிப்பா இத கொண்டு போவேன்னு நீங்க சொல்லி தானே அந்த மேனேஜர் போஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க. சொல்லாமலாம் யாரும் எடுக்கலல்ல. அண்ட் அதுக்கு முன்னாடியே நீங்க ஃபர்ஸ்ட் மேனேஜர் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு மேனேஜர் திவ்யா இருந்திருக்காங்க. என்ன மாரியான ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணாங்கங்கிறத நீங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க. சோ யூ ஆர் கம்ப்ளீட்லி அவேர்
வாட் அண்ட் ஆல் இஸ் கோனா கம். அந்த பிளாட்டர்ல என்ன வரப்போகுதுங்கிறது தெளிவா தெரியும் உங்களுக்கு. அத வச்சுக்கிட்டு உங்களால அந்த பர்ட்டிகுலர் சினாரியோவ ஃபேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. அந்த எடுக்க முடியல என்னால டெசிஷன், இது என்னோட ஃபெயிலியர்ன்னு ஏன் டெலிபரேட்டா ஒத்துக்கல? நீங்க அங்க வந்து என்ன சொல்றீங்க? அப்பா உங்களுக்கு அதுவும் ஒரு வார்த்தைய வேற விட்டீங்க. இந்த இடத்துல அமைதியா பேசுறவன கேட்கறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. கத்தி தான் பேசணுங்கிற ஒரு பாயிண்ட்ட வேற வைக்கிறீங்க. சோ அப்படி இருக்கும்போது யூ ஆர் இன்டைரக்ட்லி அக்னாலஜிங் வாட் வாஸ் திவ்யா சேயிங் இல்லையா? சோ அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்லி ஹி இஸ் a let down. For me as a contestant for this particular task, he is a let down. அத ஒத்து தான் தீரணும். இப்போ நான் இப்படி வைக்கிறேனே, சபரி வந்தாரு. சபரி எப்படி கன்வின்ஸ் பண்ணாரு? அது என்ன வேணா பண்ணியிருக்கட்டும். அது வந்து ராப்போ ஹி ஹேட் மோர் வித் திவாகர், மோர் வித் பிளா பிளா XYZ கண்டஸ்டன்ட்லாம் வேற. சம்ஹவ் ஹி வாஸ் ஏபிள் டு ஒரு க்ளோஷர் குடுக்கலனாலும், ஒரு ஸ்டேல்மேட்டா இருந்த ஒரு டாஸ்க்க கொஞ்சம் புஷ் பண்ணாரா இல்லையா? பண்ணாரா இல்லையா? பண்ணாரு இல்லையா? அப்போ அந்த டிஃபரன்ஸ் கூடவா தெரியல விக்ரம்க்கு? இதெல்லாம் பண்ணிட்டு கடைசீட்ல உட்கார்ந்து சுபிக்ஷாவோட பெட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, நான் 100% என் டாஸ்க்குக்கு நான் குடுத்தேன். என்னென்னமோ பண்ணேன். ஆனா, இந்த 3 பேரும் பேசும்போது கூட என் பேர சொல்லலன்னு நீங்க ஃபீல் பண்றது எனக்கு முட்டாள்தனமா தெரியுது. அண்ட் ஐ தாட் யூ ஆர் ஆன் நீங்க ரொம்ப கிளெவர். நீங்க திரும்ப ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொரு சக வியூவர்ஸ்க்கையும் யூ ஆர் ஆக்சுவலி டிசப்பாயிண்டிங் தெம். லிட்டரலி யூ ஆர் டிசப்பாயிண்டிங் தெம். அப்படி வச்சுக்கிட்டு நீங்க வந்து மத்த கண்டஸ்டன்ட்ஸ் சொல்றதோ, இப்ப சாண்ட்ரா வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டு, இது எல்லாத்தையும் இது பண்ணி மத்தவங்க உண்மையா ஏர்ன் பண்ண ஸ்டார்ஸ திரும்ப நீங்க வந்து குடுக்க வச்சதுங்கிறது உங்கள தான் சேரும். அப்படிங்கிறது நீங்க எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்ட வைக்கலாம்? ஐ மீன் வித் டியூ ரெஸ்பெக்ட் அவங்க யாருக்கும் தெரியாது. இது ஒரு டாஸ்க்ன்னு இன்ன வரலும். அது டாஸ்க்ன்னு தெரியும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்கிறத பார்ப்போம். பட் ஸ்டில் எனக்கு விக்ரம் மேல என்ன சொல்றது? ஒரு பாயிண்ட் லெவல் ஆஃப் இது கூட இல்ல. ஜென்யூன்லி ஸ்பீக்கிங். அண்ட் இதுல ஜஸ்ட் ஆட் ஆன் வியன்னா பார்வதி பத்தி நெறைய பேசிட்டேன். சோ ஐ டோன்ட் டாக் மச் ஆன் ஹர் டீட்ஸ். பட் வியன்னா எனக்கு இன்னமும் இப்படி இருக்க முடியுமா? அதுவும் கடைசியா எனக்கு என்ன ஹைப்பர் ஆச்சுன்னா, நான் ஆபீஸ் கால் முடிச்சுட்டு வந்து டக்குன்னு வீடியோ சரி லைவ்ல பார்க்கலாம்னா, வியன்னா அண்ட் பார்வதி வேர் லிட்டரலி டாக்கிங் டு தோஸ் கெஸ்ட், சோ கால்ட் கெஸ்ட் ரைட்? அதை எப்படி மாத்தி போட்டு என்ன நடந்துச்சு ஹியூமனிட்டியா அப்பா ஹியூமனிட்டி பத்தி வியன்னா பேசலாமா? அதுக்கும் அது பக்கத்துல யார் இருக்கா? பார்வதி. என்னங்கடா உங்களுக்கு எல்லாம் கூச்சமே இருக்காதா கொஞ்சம் கூட? இந்த ஷோ எல்லாம் நாங்கெல்லாம் பாக்குறதே இல்லையா? 24/7 எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. 1.5 hours பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற 3 பேருக்கு தான் டிவி இல்ல. டெலிகாஸ்ட் ஆகல. That doesn't mean you can completely talk shit about whatever. நான் இந்த இடத்துல வந்து சீரியஸ்லி சொல்றேன். திவ்யா மேல தப்பு இருக்கான்னா ஆப்வியஸ்லி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. நான் இல்லன்னா சொல்லலாம். நேத்து கூட ரேணு அண்ட் சக்திக்கு தெரியும். அவங்க ஸ்பேஸ்ல நான் பேசினேன். she has a problem. அண்ட் அதுல என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் வந்து சாண்ட்ரா கொண்டு வராங்கங்கிறதும் நான் ஹைலைட் பண்ணேன். அண்ட் அதை தான் இன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு இந்த டாஸ்க் இன்னும் காலையில இருந்து மத்தியானம் வரலும் ஈவினிங் வரலும் சொதப்புச்சுன்னா அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் பிக் பாஸ். நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க அந்த இது இருக்குன்னா அப்கோர்ஸ் எனக்கு என்எஃப்பி வேணும் தான் நான் பார்க்கணும் ஆஸ் அ கண்டெஸ்டன்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்வதி கொடுத்திருந்தா இன்னும் டர்ட்டியா விளையாண்டுருப்பாங்க. இன்னும் பயங்கர மோசமா டர்ட்டியா விளையாண்டுருப்பாங்க. இல்ல அவங்க இந்த அளவுக்கு எல்லாம் டர்ட்டியா விளையாண்டுருக்குமான்னு இங்க இருக்கிற யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அத ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஃபுல்லா இப்படியா இதுக்கு வந்து பார்வையே பரவாயில்ல, வியனாவே பரவாயில்ல, அப்படியாங்கிறதெல்லாம் எனக்கு சிரிக்கிறதான்னு ஐ மீன் சிரிக்க தான் செய்யணும். ஆனா somehow we have to vent out இல்ல. என்னதான் பாக்குறீங்கன்னு தெரியல. ஐ மீன் நான் எல்லா லிசனர்ஸ் ஐ மீன் ஸ்பீக்கர்ஸ் சொல்லல. இன் ஜெனரல் சொல்றேன். என்ன மாதிரியான பாயிண்ட் வைக்கிறீங்க? எவ்ரிபடி இஸ் நோட்டிங் இட் டவுன். சோ that is how on the whole இன்னைக்கு டேல நான் கீ பாயிண்ட்ஸா நான் சொல்ல வேண்டியது I'm disappointed about Vikram. வியனா ஐயோ அப்பா நான் அந்த ஒரு கேட்டகரியே வைக்கல. அண்ட் பாரு ஆல்ரெடி she has reached that level. So that's it. Alan and Shakti, thanks. பேசலாங்களா? ஒரே நிமிஷம். சூப்பரா பேசுறீங்க ரகு.
வெரி நைஸ். டு ஆட் டு த பாயிண்ட் அலன் ரகு, பேசலாமா? ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த இருங்கய்யா. தருண் எனக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ரகுக்கு அட்ரஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் பண்ணது வந்து இட் வாஸ் எமோஷனல் பேக்மெயில். இப்படிதான் எனக்கு தோணுச்சு. லைக் நான் இப்படி பண்ணியிருக்கேன், நான் அப்படி பண்ணியிருக்கேன். எனக்கே போய் நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்களே! அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ட்ஸ வந்து அவர் எமோஷனல் பேக்மெயில் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக்கும் அவர் நாமினேஷன்ல வரமாட்டார். அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஆ, இது பேசலாங்களா இல்ல அலன் ஒரு ப்ரோ? நிமிஷம், சாரி சாரி டு இருங்க, நாட் நான் ஒரே இருங்க, நிமிஷம் மச் மோர் டைம். பேசுறேன். ஒரு இருங்க, நிமிஷம் டிஸ்டர்ப் ஒரு பண்ணாதீங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம். இருங்க. மதன் ஹோஸ்ட் வேலை என்ன பார்க்க விடு ப்ளீஸ். இல்ல இல்ல ஒரு ஒரு இல்ல நீ பாயிண்ட் இல்ல சொல்லிக்கிறேன். வேணாம், வெயிட் பண்ணு, பரவாயில்ல, அமைதியா இரு, வெயிட் பண்ணு. இல்ல மறந்துடுவேன், சரி ஓகே. மறந்துரு, பரவாயில்ல, மறந்துரு. சொல்லுங்க சிட். அலன் நான் தருண் பேசுறேன். பேசலாங்களா? ஹலோ. நாமினேஷன் பத்தி பேசுனீங்க. சோ இந்த வாரம் யாரு போவான்னு யாராச்சும் யாருன்னா நினைக்கிறீங்களா? ஒருத்தர் பேசுங்க. ஆக்சுவலா ஒரு நிமிஷம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. இல்லைன்னா விடுங்க, நான் சீக்கிரம் பேசுறேன். அவங்க பேசுறது கேட்கலையா தருண்? இல்ல நான் தான் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் இல்ல பேச அவரு வந்தேன். என் நடுவுல பேர் ரெண்டு சொன்னாரு, பேசுனாங்க சொல்லிட்டு அதனாலதான். அவங்களுக்கோசரம் நான் வெயிட் பண்ணேன். சரி, மன்னிச்சிருங்க. நான் தான் அவசரப்பட்டு சிட்டு பேரை கூப்பிட்டேன். பிங்கா அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுதா, அவர்தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. இல்ல அலன் ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா நான் பேச வந்தேன், ரேணு அவங்க பேசலாம் சொன்னாங்க. சரி அதனால நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். சரி உடனே உபிட்டவும் ஆரம்பிச்சாரு. நீங்க பேசுங்க, என்ன மன்னிச்சிருங்க, பேசுங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா நேத்து வந்து இவங்க திவ்யாவை வந்து கேப்டன் ஆக்குனாங்கல்ல, நைட் ஃபுல்லாவே 24 ஹவர்ஸும் வந்து ஹோட்டல் ரன் ஆகும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி எல்லாருமே மூச்சிருக்க தேவையில்ல, ரூம் சர்வீஸ்ல இருக்க மட்டும் மூச்சிருந்தா போதும். அதை வந்து திவ்யா சரியா பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரீசன், அவங்க கிளீனா பிளான் பண்ணிருக்கணும். அவங்க கிட்ட வந்து ஒரு பிளானிங்கே இல்லை டோட்டலா சொல்ல போனா. நைட்ல ரூம் சர்வீஸ் மட்டும் யார் யார் ஒரு டீம்ல இருந்து ஒரு ஆள் இருந்தாவே போதும். அதை பிளான் பண்ணல. பிளான் பண்ணாம பண்ணிட்டு மறுநாள் காலைல வந்தோடனே இவங்கெல்லாம் வந்து கெஸ்ட்லாம் வந்து திட்டுறாருன்னொடனே, ஆக்சுவலா வந்து எப்படின்னா ஒரு மேனேஜர்ன்றது எப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல டீம்ல இருந்து மேனேஜரை ஏதாச்சும் திட்டினாங்கன்னா அந்த மேனேஜர் முதல்ல வந்து எப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட பொறுமையா வந்து பேசி இந்த மாதிரி என்ன ஷோ பண்ணிருக்காங்க, இது மாதிரி திருப்பி நடக்காத மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது வாட்டி அவங்க பண்ணா கூட இவங்க கத்திருக்கலாம், ஆஷா பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டா கிளீன் பண்ணுங்க, இதெல்லாம் டக்குன்னு குயிக்கா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது எதையுமே பண்ணாம ரூடா பேசினா எப்பவுமே வந்து மேனேஜர் வந்து ரூடா பேசினா எப்பவுமே வேலை நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா மட்டும்தான் அது வேலையே நடக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எப்ப ரூடா பேசணும்னா அவங்க நீங்க சொன்னது எதையுமே அவங்க செய்யல அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப்புக்கே போகணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜர் இதுவே வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. அது அதுக்கப்புறம் அவங்கள தூக்குனதுல தப்பே கிடையாது. விக்ரம்ஸ் வந்து வந்தது வந்து கரெக்ட். அவர் வந்தாரு போட்டாங்க. ஆக்சுவலா சாண்டா கொடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. பிரஜனை யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா பிரஜன் எங்க போனாருன்னே தெரியல. இந்த டாஸ்க் ஃபுல்லாவே பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனா சாண்ட்ரா நல்லா தான் பண்ணாங்க. சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, போயிட்டு நான் இவங்க 2 பேருக்கு கூடயும் ஒர்க் பண்ண மாட்டேன், ஓட்டு இல்லைன்னா எடுங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் வியனாவும் சொன்னாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்ற ரீசன் சரியா இல்லை அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட்டுங்களா? அதனால நாங்க உங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, எங்க சாண்ட்ரா நான் குயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கணும். விக்ரம்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா ஃபயர் பண்ணி அவங்களை முதல்ல வேலையை விட்டு தூக்கி இருக்கணும். நீங்க வந்து ஃபேக்கா அலிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை தூக்கி இருந்தாங்கன்னா அந்த கேமே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சாண்ட்ராவோட கேரக்டர் இப்படி கிடையவே கிடையாது. முதல்ல ஈஸியா அப்சர்வ் பண்ணிருக்கலாம். அப்போ சாண்ட்ரா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. இதே பார்வதி பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். சாண்ட்ரா வந்து ஈஸியா அப்பட்டமா தெரியுது. அழகா ஹேண்டில் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல சாண்ட்ரா ஃபயர் பண்ணி வெளியே தூக்கி இருந்தாவே முடிஞ்சு போயிருக்கும். அந்த ரூம் சர்வீஸ் எல்லாமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நைட்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க தெரியுங்களா, அது முதல்ல தப்பு. அதை வந்து க்ளோஸ்னு சொல்லிட்டு போட்டதே சாண்ட்ரா தப்பு. அப்பயே விக்ரம்ஸ் என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க, மேனேஜர் தான், நான் தான் டிசிஷன் எடுக்கணும், நான் அவங்கள ஃபயர் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்கணும். அவங்க என்னவோ நான் பண்ண மாட்டேன், இவங்க வந்து பண்ணதை போய் புடுங்கி வாங்கி பண்றாங்க, இவர் விக்ரம் கம்முன்னு இருக்காரு. அப்போ விக்ரம்ஸ் வந்து யாரு கூடயும் எப்படின்னா எடுத்து பேசவே, லேடிஸ் கிட்ட பேசவே இல்லை, யாருக்கிட்டையுமே எடுத்து பேச மாட்டாரு. நான் ரொம்ப சேஃப் கேம், டோட்டலாவே ஒரு சேஃப் கேம் விளையாடுறாரு. தருண் கோச்சுக்காதீங்க, ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். அவர் வந்து ஏன் ஃபயர் பண்ணலன்னா, அவங்க வந்து அவரை வந்து கில்ட் ட்ரிப் பண்ணிட்டாங்க. அது நீங்க பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நான் உயிரை கொடுத்து 2 நாள் வேலை செஞ்சிருக்கேன், அதுக்கான கிரெடிட் கூட எனக்கு வரல. அவங்க ஒரே ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்காக அவங்க ஸ்டார் வாங்கிட்டு போறாங்க. எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நான் அந்த ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வந்து உங்க கையில வைக்கிறேன். நீங்க என் பக்கம் நின்று பேசாம அவங்க கூட குரூப்பா சேர்ந்து பேசுறீங்க, கில்ட் ட்ரிப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல ஒண்ணுமே இல்ல. அவர் முதல்ல தானே உங்களை வாட்டர் மெலன் தான் தூக்க சொன்னாங்க. வாட்டர் மெலன் வந்து ஸ்டாரே தரல. ஆக்சுவலா கரெக்ட்டுங்களா? நீங்க வாட்டர் மெலன் என்ன ரீசன்கோசரம் நீங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கிளீனா கேட்டுக்கணும். அவரே சொல்றாரு நீங்க சொன்ன ரீசன் கரெக்டா இல்ல. கரெக்ட்டுங்களா? கரெக்டா இல்லாத போது எப்படி போய் அவர் போய் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாரு? அவங்க கிட்ட தான் நீங்க சொல்ற ரீசன் கரெக்டா இல்லைன்னா நீங்க சரி ஓகே அப்ப கூட ஃபயர் பண்ணிட்டால. நைட்டு கெஸ்ட் வராங்க. பிரியங்கா வரும்போது மணி 2:30 மணிக்கு காட்டுறாங்க. சரிங்களா? அந்த டைம்ல அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டு என்ன பண்ணா இது வந்து க்ளோஸ்டு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. அவங்க யார் அது க்ளோஸ் வைக்கிறது? செஃப்பே முதல்ல இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணிடணும், ஓகே நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்த 24 ஹவர்ஸ் இதுல ரன்னிங் இருக்கும். நீங்க எப்படி முதல்ல அந்த க்ளோஸ்ல சொல்லலாம்? அதனால நான் உங்களை ஃபயர் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்கணும் முதல்ல தோணியா சாண்ட்ராவை. விக்ரம் டோட்டல் ஃபெயில்டு இதுல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சரி எல்லாரும் சேர்ந்து அவர் ஓகே விக்கல்கம் ஃபெயில்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு வந்துட்டார். யாரே நம்ம எல்லாரும் சேர்ந்து சபரி ஆக்கிட்டாங்க. சபரி வந்தவன கன்வின்ஸ் பண்றாரு எல்லாரையுமே. ஆக்சுவலா அவர் கன்வின்ஸே ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரு திவாகர் வந்து நான் போவே மாட்டேன்னு சொல்லி சபரி கெஞ்சி கூத்தாடி கொண்டு போயிட்டு ஸ்டேட்டஸ்ல உட்கார வச்சிட்டாரு. அவர் அப்பயும் சொல்றாரு நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு மாறணும்னு சொல்லிட்டு. சுபிக்ஷாவும் சொல்றாங்க இந்த விஷயத்துல அவர் எனக்கு தெரிஞ்சு 24 அவர் சொல்லிட்டே இருக்காரு. சபரி கெஞ்சி கூத்தாடி மாத்த வச்சிட்டாரு ஆக்சுவலா சொல்ல போனா. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல சபரி ஃபெயில்டு, விக்கல் சுப்ரம் ஃபெயில்டு, சாண்ட்ரா நல்லா பண்ணிட்டாங்க. திவ்யாவும் ஃபெயில்டு. மீதி ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஆக்சுவலா ஹவுஸ்மேட்ஸ்க்கு ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஐக்யூ லெவல் ரொம்ப மட்டமான ஐக்யூ லெவல் இந்த சீசன்ல தான். சாண்ட்ரா இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்களா? ஒரு 3 நாள் வந்து சாண்ட்ராவை பார்த்தவங்க திடீர்னு இப்படி மாறுறாங்க. ஒரு கெஸ்ட் போகும்போது எச்ச துப்புவாங்களா? முதல்ல அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? ஒரு மாதிரி தும்புறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? இவங்க அதுதான் சொல்றேன் எனக்கு அப்சர்வ் பண்ணவே தெரியல. இதே நான் ஓப்பனா சொல்றேன். முத்துக்குமரனோ இல்ல ஜாக்லினோ இருந்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ணவனையே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. சாண்ட்ரா இந்த கேரக்டரே கிடையாது. அவங்களுக்கு ஏதோ சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்தவன அவங்க பண்ணவனே ஃபர்ஸ்ட் ரீசன் பண்ண முடியும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டாஸ்க் சாண்ட்ரா ஆக்சுவலா டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயா அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் டக்கு ஞாபகப்படுத்துற உடனே எனக்கு வந்துருச்சு பழைய மெமரிஸ். அது ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். அவங்க ஸ்பிளிட் செகண்ட்ல அவங்க பேர் என்ன அந்த ரூம்ல டிஸ்கஷன் நடக்கும்போது முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாரும் பெட்ரூம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதை பத்தினா அவன் வேலை செஞ்சிருக்கான் நீ போக கூடாது அப்படின்னு யாரு ஜெயிலுக்கு போகணும்ட்டு. அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல சௌந்தர்யான்னு சொன்ன உடனே ஜாக்லின் கிடுகிட்டு ஓடுவாங்க. அந்த இதுக்கெல்லாம் வெறியா லைக் அது சொல்றல அவ்வளவு ஃபயரா இருக்கும். நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. நான் கவனிச்சிருக்கேன் அத. அதெல்லாம் நான் சொல்றேனே முத்து அந்த அந்த ஒரு டைனாமிக்கே வெறியா இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ஏன் அவங்க மஞ்சரிக்கு ஒண்ணு பண்ணாரு ஞாபகம் இருக்கா? மஞ்சரிக்கு ஒரு குத்து டீமுக்கு ஒரு குத்துன்னு ஒண்ணு வச்சிருப்பாரு. மஞ்சரிக்கு தூக்கிட்டு போயிட்டு அது குத்துறது. ஆமா ஆமா. அதெல்லாம் அதுதான் அந்த அந்த ஒரு ஐக்யூவே இல்ல சுத்தமா இல்ல. இது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பாத்தீங்களா அலன்? ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும் அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். நான்லாம் பயங்கரமா ஃபயர் விட்டுருக்கேன் அதெல்லாம். சத்தியமா அந்த கருமாந்திரங்க மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கூட சரியில்லை. ரொம்ப மனவலியா ரொம்ப மனவலியா தான் இருக்கு. என்ன பண்றது? இல்ல உங்க கேரக்டர் ஈஸியா அனலைஸ் பண்ணிருக்கலாம். அதுவும் விக்ரம்ஸ் எப்படி நடிக்கிறாரு தெரியுங்களா? பயங்கரமா நடிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. என்னவோ ஆஸ்கர் அவார்டுக்கு நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு அந்த குழந்தைங்க. கொடுத்த இதுவை ஒழுங்கா பண்ண தெரியல, ஒர்க் பண்ண தெரியல, மேனேஜருக்கு ஒழுங்கா ரோல் பண்ண தெரியல. கூட வேற திவ்யா வேற ஜாலரா தட்டுறாங்க ஹவுஸ்மேட் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. முதல்ல நீங்க 2 பேரும் முதல்ல சரியில்லை. எப்படி ஹேண்டில் பண்ணே தெரியல உங்களுக்கு மேனேஜர் இது. ஐயா இத சொன்னா வந்து நான் திவ்யா பிஆர்ன்னு சொல்றாங்கய்யா. என்ன பண்றது? விடுங்க. இது அரோரா கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இது டாஸ்க் இருக்காதுன்னு. அது இப்போ கவனிச்சிங்களா? அதெல்லாம் பார்த்தோங்க. இதுல என்னன்னா அரோரா வந்து கண்டுபிடிச்சு அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதை குறிச்சு அதை நம்ம தூக்கி அப்படி தூரம் வச்சிடலாம் வேண்டாம் நம்மளுக்கு. சரியா? இல்ல பிரியங்கா வேற ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நாசுக்கா சொல்லுவாங்க. நான் வெளியே பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாம் இப்ப அமைதியா இருக்காங்க. நான் யாரெல்லாம் டீசெண்டா இருக்கோம்னா அவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா கூட இது தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா. தீபக்ல கூட அனலைஸ் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு பச்சையா இருந்ததுன்னு சொல்றேன் பாருங்களேன். வெளியில இருந்து பார்க்கும்போது சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் இப்போ சைலண்டா இருக்காங்க. நான் உங்க பேரை சொல்ல மாட்டேன். அப்புறம் கெமி நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டாங்களா எனக்கு லைக் தட்ஸ் சச் an open hint. ஓகேவா? யாரை பத்தி பேசுறாங்கன்றது தட்ஸ் an open hint.
அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் சொல்லிட்டு அந்த பேரை சொல்லாம இம்மிடியட்லி கெமி கிட்ட போறது இருக்கு இல்லையா? எதுக்கு கெமி கிட்ட போவாங்க? கெமிக்கும் யாருக்கும் பிரச்சனை? அதான் எனக்கு புரியல. இது அவ்வளவு பச்சையா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஓபன் தேர், ஃபுல்லா ஓபன். அத கூட கண்டுபிடிச்சி ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. முதல்ல எஃப்ஜே முதல்ல இந்த வாரம் ரம்யா கூட எனக்கு முதல்ல ரம்யா கூட தான் தோணுச்சு. எஃப்ஜே முதல்ல இந்த வாரம் வெளியே அடிச்சு அமைச்சிருங்க. வேஸ்ட். ஆக்சுவலா ட்ரிபிள் எலிமினேஷன் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாரம் 2 இருக்கணும், அது 2 நடக்கல. சோ சேர்த்து ரகு வன்மையா கண்டிக்கிறேன் சரிங்களா? டியூட் நேஷன்ல இருந்து. யாரு நீங்க தான் ஏங்க எனக்கு அந்த படமே பிடிக்காதுங்க. டியூடுன்னு முதல்ல தயவு செய்து பேசாதீங்க. அது ஒரு படம். ஐயோ தயவு செய்து பேசாதீங்க. படத்துக்கு சொல்லலைங்க, அவரு தாங்க டியூட்னு கூப்பிடுவாரு பிக் பாஸ். அதுக்கு சொன்னேங்க. அவங்க வந்து டூட் நேஷன் ஆர்மி ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ சாமி. சென்ட்ரல் தானே நீங்க சுபான் பேரை மாத்திட்டீங்களா? கண்டுபிடிச்சனா மார்வேஷம் மச்சம் வச்சுட்டு வந்துட்டாங்க. இல்ல நான் சுபா தாங்க நடுவுல தான் கொண்டு சென்ட்ரல். சென்ட்ரல் ஆமா சென்ட்ரல் நீங்க அந்த வேற ஸ்பேஸ்ல பேசியிருந்த நான் உங்களை கவனிச்சிருக்கேன். உங்க வாய்ஸ் கிளீனா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது எல்லாமே தலைவர் போட்டோ வேற வச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. எது சொல்றதா இருந்தாலும் எஃப்ஜே ஒன்னும் சொல்லாதீங்க. இந்த வாரம் அனுப்பலனா கூட அடுத்த வாரம் அனுப்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க. இல்ல எஃப்ஜே இல்லையாமே. ரம்யா தான். கெமிக்கு ஓட்டு போட்டுருங்க தயவு செஞ்சு, கெஞ்சி கேக்குறேன். கெமிக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க. எனக்கு என்னவோ கெமி கிட்ட இருந்து கண்டென்ட் வரும்னு தோணுது. கெமி பேக் டு ஹோம். அலன் ப்ரோ, நான் ஒண்ணே சொல்றேன். நான் ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அலன் ஒன்னேன்னு சொல்லிடுறேன். நான் லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு ஓட்டு போட்டிருந்தேன். யார் யாருக்குன்னா ஆதி ப்ரோக்கு, அப்புறம் அசீமுக்கு, முத்துக்குமாருக்கு ஓட்டு போட்ட கையால நான் போயிட்டு என்னால சொல்ல முடியல. நான் போய் தர்பீஸ்க்கு ஓட்டு போடுற நிலைமைக்கு என்ன ஆகிட்டாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத வந்து தயவு செஞ்சு எனக்கு சொல்லவே சொல்லாது. எதுக்கு தர்பீஸ்க்கு ஓட்டு போடுறீங்க முதல்ல? ஐயோ அதுக்காக அவரை ரிமூவ் பண்றீங்களா அலன்? அச்சச்சோ ரொம்ப அநியாயம் அலன். அவர் என்னங்க வாட்டர்மெலனுக்கு ஓட்டு தானேங்க போடுறேன்னாரு. ரிமூவ் பண்றேன்னு பயமுறுத்துறீங்களா? சரி ஓகேங்க, சாரிங்க. நாங்கெல்லாம் பேப்பர் ரவுடி ஃபேன்ஸ், அப்படிதான் ரிமூவ் பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம், அப்படிதான். இல்லங்க, ஜஸ்ட் என் பையன் கூட பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா 6th படிக்கிறான். நான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடி பண்ணி அதை ஒரு காமெடியாத்துன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு கிரிஞ்சா இருக்குன்னு அவருக்கு தெரியுது. ஆனா இருந்தாலும் அதை பண்ணிட்டு இருக்கான். டிவியை பார்த்து நீங்க பண்ணார்ல மீசெல்லாம் வச்சு இது பண்ற மாதிரி, அதை பார்த்துட்டு டேடி இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இமிடேட் பண்ணிட்டு சிரிச்சுன்னு இருக்கான். ஓகே, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது வரைக்கும் பார்த்தாருன்னு சந்தோஷப்படுங்க. நான் என்ன சொல்றது, சொல்றது கூட இல்ல. குழந்தைக்கு இதெல்லாம் காட்டி பயமுத்தாதீங்க. அடுத்து யாரு? நெக்ஸ்ட் ஒபிட்டோ, நானு, சாந்தினி, ஸ்பார்டன், ஸ்பீக்கர். 2-3 தடவை உங்களை பேச அலோவ் பண்ண முடியாது, வெயிட் பண்ணுங்க. இல்ல அந்த விக்கல்ஸ்க்காக பாயிண்ட் சொல்ல வந்தேன். எனக்கு ஓகே தான், வெயிட் பண்ண. தயவு செஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணாலே கொஞ்ச நேரத்துல டிசப்பியர் ஆயிடுது. ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குது. வேலையில கூட இவ்வளவு மும்மரமா பண்ணது இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை செய்யுங்க. சாந்தி பேசுங்க. மதன் இல்ல, நானும் விக்ரம் தான் பாயிண்ட் வைக்க வந்தேன். மத்தவங்க தான் பேசுறதா பேசுங்க. நீங்க பேசுங்க சரி ஓகே, நீங்க பேசுங்க மதன். நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இல்ல ரகு சொன்னார்ல, எனக்கு நான் அப்படி பாக்கல. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்கல. விக்ரமோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் அந்த கேம் பாக்குறேன். ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த சீக்கிரம் டாக்ஸ் தெரியாது. அந்த கேப்பபிலிட்டியும் அவங்க கிட்ட கிடையாது. அதை பில் பண்ற அளவுக்கும் அவங்க கிட்ட அந்த கெப்பாசிட்டி தான் தெரியல எனக்கு. தென் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்ப தப்பு பண்ணல, யார் தப்பு பண்ணல? வாட்டர்மேன் தப்பு பண்ணல. வாட்டர்மேன் தப்பு பண்ணாதப்ப அவன் ஏன் ஃபயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுக்கு அவங்க வேலிடான ரீசன் நேற்று அவங்க கொடுத்தாங்கன்னு கேட்டா எனக்கு அது நான் பார்த்த வரைக்கும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்படின்றப்ப அவன் தேவையில்ல ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை கன்வின்ஸ் பண்ணா ட்ரை பண்ணிட்டு இருந்தான் நேற்று வந்து. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கும் அவன் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு நீங்க என்ன தயவு செஞ்சு வாங்கன்னு கெஞ்சித்தான் இருந்தானே தவிர அவனுக்கு வந்து அவர் வேலிடான ரீசன் அவங்க தரல அவங்க சைட்ல இருந்துமே. எனக்கு இதுல சாண்ட்ரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்னா, ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கை வந்து நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுனா ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கலாம். பட் அந்த விஷயம் அடுத்த கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வாட்டர்மேன் ஃபயர் பண்றீங்கன்னா ஏன் ஃபயர் பண்றீங்கிறதுக்கான வேலிட் பாயிண்ட் உங்ககிட்ட இருந்தாதான் ஹவுஸ் மேட்டா அவங்க ஏத்துப்பாங்க. அப்படின்றப்ப இதுல விக்ரம் தப்பு இருக்கு. அவன் முட்டாள். ஏன் முட்டாள்னா, அது ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இவங்க வந்து இதை வச்சு கேம் விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசன் கேட்கறப்ப ரீசன் வேலை இல்லை.
வேலை இல்லைன்றப்பவே விக்ரம் இதை பிடிச்சிருக்கலாம். பட் அவன் பிடிக்கல. பிடிக்காதப்பவே வந்து எனக்கு ஓகே இது எங்கேயோ போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் ஆனா வந்து எனக்கு இதுல போத் சைடும் தப்பு இருக்கு. எனக்கு இவன் சைடு தப்பு இருக்கு, அவன் சைடு தப்பு இருக்கு. ஏன்னா வேல்டான் ரீசன் இவங்களும் பிச் பண்ணிருக்கணும். அந்த வேல்டான் ரீசன் இவங்க பிச் பண்ணாத ரீசனுக்காக எனக்கு ஐ ஸ்டாண்ட் விக்ரம் தான் அந்த டைம்ல பர்டிகுலரா. ஏன்னா அவன் அந்த இல்ல முடிச்சது. ப்ரோ இததான் ப்ரோ நான் சொன்னேன் இவ்வளவு நேரமா. இல்ல சாரி டு இன்டரப்ட். அந்த அப்படி அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா கேக்குறவங்களுக்கு கரெக்டா லேண்ட் ஆகும். 2 பேருமே வேலிட் ரீசன் இல்ல அவர் இருக்கு வேலை இல்லன்னு இல்லைங்க. அவன் விக்ரம் வந்து சொல்றப்ப சொன்னா எனக்கு இவர் வேலையை செய்யல ஒண்ணு. 2வது வந்து ஒரு ஐ மீன் அவர் ரொம்ப லேசியா இருக்குன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் இதுதான் பிரச்சனை. இங்க பாரு, அவங்க என்ன நான் சொன்னாங்க, நான் வெளியே தான் பார்த்தேன். சொல்லுங்க. சரி வேலை செய்யலைன்னு அவங்க சொல்லல, ஓகேவா? எந்த வேலை கொடுத்தாலும் அவரை பேபி பண்ணி கைட் பண்ணி எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தையும் குழந்தைய இது பண்ற மாதிரி எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க அதை ட்ரெயின் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இங்க ஏற்கனவே அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல நான் இருக்கேன். இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல வந்து இவருக்கு கைட் பண்ணிக்கலாம் என்னால இருக்க முடியாது. பிளஸ் அவர் வியானா கூட சேர்ந்து ஒரு ஒரு விஷயம் பண்றாரு. எந்த வேலை சொன்னாலும் வீணா குட்டின்னு போயிடுறாரு. எனக்கு அதுவும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவர் உள்ள இருந்தா என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்றதுதான் அவங்களோட ரீசன். சரியா? ஒன் மோர் ஒன் மோர் ரீசன். அவங்க தெளிவா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லாரும் இங்க வேலை செஞ்சு முடிக்க வியன்னா கிட்ட கொடுத்து இந்தா இதை போய் நீ கெஸ்ட்டுக்கு கொடு, இந்தா இதை போய் நீ கெஸ்ட்டுக்கு கொடுன்னு அவங்க ஏதோ செஞ்ச மாதிரி இவர் கொடுத்து அனுப்புறாரு இப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க எல்லாரும் எபிசோட் பார்த்துட்டு ரீசன் வேலிட் இல்லைங்கிறீங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் விக்ரம் இதெல்லாம் கேட்டுட்டு ஒத்துக்கிட்டு சாரி எனக்கு தெரியுது நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, இது ரிப்பீட் ஆனதுனாலதான் நான் இது சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு உள்ள மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் லைக் பார்வதி இவங்க திருப்பி ஒரு சர்க்கிள் ஆஃப் டிஸ்கஷன் நடந்தோன்னா வந்துட்டு நீங்க சொன்னது வேலிட் இல்ல முதல்ல வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அந்த ரீசன் ஓகே இதுதான் ரீசனா, ஓகே நான் மாத்தி விடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டிசிஷனை மாத்துவார் அவரு. அவங்க நிறைய வேலிடான ரீசன் தான் கொடுப்பாங்க. இல்ல எனக்கு இது மாத்துறதுக்கான ரீசனா தெரியல. எனக்கு இது மாத்துறதுக்கான ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். தெரிய வேண்டிய அவசியமே இல்லடா. இதுல அதுல விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோ. எண்ட் ஆஃப் தி டே அந்த ரீசன் வேலிடாவே இருக்க தேவையில்லை. he is the manager, ஓகேவா? a position of authority. சரியா? அந்த இடத்துல அவருக்கு அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுன்றதுதான் முக்கியமான அதாவது ப்ரையாரிட்டியா இருந்திருக்கணும். அது அவருக்கு இல்ல. அவருக்கு என்னன்னா அவரோட ப்ரையாரிட்டி என்னன்னா யாரையும் ஹர்ட் பண்ண கூடாது, எல்லாருக்கும் நல்லவனாக நான் இருக்கணும், எல்லாருக்கும் நான் கிரெடிட் ஈவனா கொடுக்க ட்ரை பண்றேன்ற ஒரு போர்வையில அவர் இருந்தாரு. அது பிரச்சனை. அது ஏன் பிரச்சனைனா, அப்படி இருந்தா தெளிவுபட ஃபர்மா ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது. அதுதான் அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு. சரியா? எனக்கு விக்கல்ஸை நிஜமாலே பிடிச்சிருக்கு. அவரோட அணுகுமுறை வந்து ஜென்ரலா சொசைட்டிக்கு அது நல்லது, அப்படிதான் இருக்கணும். அது ஒரு மாதிரி நல்ல விஷயம்னு வச்சுக்கேன். ஆனா இந்த கேம் ஷோல அது சரியே கிடையாது, ஒர்க்கே ஆகாது. ஏன்னா this show demands gray shades and darker shades from people. அது இல்லைன்னா இந்த ஷோக்குள்ள சர்வைவ் ஆகுறது கஷ்டம். ஆப்வியஸ்லி there are exceptions, ஓகேவா? இப்போ பொக்கிஷம் பவித்ராலாம் எடுத்தீங்கன்னா அது வேற. அது வந்து ஆஃப் கேஸ். அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்களாவே இருந்துட்டு போயிட்டாங்க. அதுவும் கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர் நடக்கிறது. விக்ரம்க்கு வந்து அது முடியாது. ஐ டோன்ட் அந்த கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷனே ஒன்று அவர்கிட்ட கிடையாது. அவரு யூ கேன் விசிபிளி see that he gets worked up. அவருக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்றது அவர் பாடி லாங்குவேஜ்லயே வந்துருது. மூஞ்சில எல்லா இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு, விரக்திக்கு போயிடுறாரு. அவர் மேலதான் தப்பு. இந்த கேம் பேட்டர்னுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் மேலதான் தப்பு. அவர் இந்த கேமை ஒழுங்கா விளையாடல. அவர் இன்னொரு விஷயம் வேற சொன்னாரு, எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன சொன்னாருன்னா, ரீச்சுக்காக மட்டும் தான் நான் வந்தேன், நான் பயங்கரமா விளையாடணும்லாம் வரலன்னு சொன்னா. நீ வீட்டிலே இருந்திருக்கணும், அது வீட்டிலே இருந்திருக்கணும், எப்படியும் வளர்ந்துருப்ப. இங்க உள்ள வந்து எங்களுக்கும் எரிச்சலை மூட்டுறன்றதுதான் எங்க பிரச்சனை. இல்ல நீ சொன்னல எனக்கு அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் பேசுறப்ப வந்து நான் ரீச்சுக்காக தான் வந்தேன். இன்னொன்னு வந்து பிக் பாஸ் பார்க்கவே சொன்னாப்ல, அது போய் நான் ஏன்னா அவர் பிக் பாஸ் பார்த்து ரோஸ்ட் பண்ணிருக்காப்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாற்றுக்கிறது
அந்த முடிச்சிடறேன். பாயிண்ட் தான் நான் மாற்று சொல்றேன் மதன். ஒரு ஆக்சுவலா வேலிட் ரீசன்ஸ் இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லுவாங்க சாண்ட்ரா. என்னன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கெஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க திவாகர் மேல. அவர் வந்து அங்க போய் இர்ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாரு. அதனால அதுவும் இருக்கு. இவரு போறாரு, இல்லன்னா வியானாவ வந்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது 1. 2வது என்னன்னா, தருண் தருண் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா? இது மாரி ஃபயர் பண்ணியிருக்கலாம்ல. விக்ரம் வந்து ஃபயர் பண்ணிக்கலாம்னா, அங்க தான் சாண்ட்ரா வந்து அந்த டிபெண்டன்சி ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அவங்க தானே நல்ல குக்கு. அங்க யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு டிபெண்டன்சிய கிரியேட் பண்ணி வச்சுட்டா, எப்படி அவங்க ஃபயர் பண்ணுவாங்க? அவங்க ஃபயர் பண்ணது எப்ப பண்ணாரு? போட்டும், எல்லாம் போட்டும் பரவால்ல அப்படின்னு எக்ஸ்ட்ரீமுக்கு போன பிறகு தான் அவர் ஃபயர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒரு மேனேஜரா அதுவும் யோசிக்கணும் இல்லையா? அவங்க இருந்து சமைச்சு குடுத்ததுனால தான் அந்த 2 நாளும் ஓடிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சப்போ, அவரு ஆப்வியஸ்லி 3 டேவும் அதே வச்சு தான் ரன் பண்ணணும்னு பார்த்திருப்பாரு. அது ஒர்க் அவுட் ஆகலையும்போது நம்ம இமிடியேட்டா அந்த மாரி ஃபயரிங் டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா? ஒரு அதுவும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒரு மேனேஜரா இருந்து இமிடியேட்டா பண்ண முடியாது. சரி ஓகே நான் பண்றேன். நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபயரிங் டெசிஷன் எடுக்கும்போது அவர் பேக்கப் வச்சிருந்திருக்கணும். யார் அதுக்கு பேக்கப்பு? அது அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்னு. ஏன்னா பார்வதி சொல்ட்டாங்க, வியனாவும், வினோத்தும் திவாகர் வச்சு ரன் பண்ண முடியாது அடுத்த நாளு. அதனாலன்னு தான் போய் கெஞ்சினாங்க. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கு. 3வது ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இஷ்யூ கிரியேட் பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம்? பண்ணாங்கல்ல இன்னைக்கு பண்ணதெல்லாம். கேப் மொதற்கொண்டு அவங்க வந்து குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த லெவலுக்கு இறங்கி அவங்க இது பண்ணாங்க. இன்னும் அவங்க கண்டுக்கலன்னோனே அடுத்த லெவலுக்கு அந்த அவங்களுடைய டிகிரி ஆஃப் என்ன சொல்றது? இரிட்டேஷன காஸ் பண்றது வந்து அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்தது. ஸோ அதுவும் நம்ம இப்போ அந்த சிச்சுவேஷன்ல விக்ரமால ஹேண்டில் பண்ண முடியல. நீங்க வந்து இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, விக்ரம் கிட்ட 24/7ல என்ன ஆச்சுன்னா, விக்ரம் கிட்ட ஃபர்ஸ்ட்டு எஃப்ஜேவ தான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க சாண்ட்ரா. அவர் குடுக்க மாட்டாரு. ஏன்னா எஃப்ஜே வந்து பாத்ரூம் இதெல்லாம் வாஷ்ரூம்லாம் கிளீன் பண்றாரு, நல்லா பண்றாருன்னு அவங்களுக்கு இது பண்ணாதனால, சர்டிஃபை பண்ணாதனால, அவர தள்ளிட்டு துஷார கூப்பிடுவாங்க. துஷார கூட்டிட்டு வந்துருவாரு ஆக்சுவலா. கூட்டிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் திவாகர் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம், இவர கன்வின்ஸ் பண்ண முடியாதே, இவர் கன்வின்ஸ் ஆகுற ஆள் கிடையாதேங்கிறதுனால தான் திரும்ப பேக் எடுப்பாரு. ஸோ அதுதான் அந்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மென்ட்ட தான் ஆலன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. எக்ஸாக்ட்லி இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஒருவேளை அவரு நிஜமாலுமே அவங்க பாயிண்ட் வேலிட் இல்லைன்னு நினைச்சிருந்தா அவரு தான் டெசிஷன் எடுத்திருப்பாரு வேணும் வேணான்னு. அவரு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் டெசிஷன் மாத்தும் போது அப்ப சாண்ட்ராவோட பாயிண்ட் வேலிட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. கரெக்ட். 2வது என்னன்னா, இவங்க தான் ஹெட் செஃப்னா, இவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு ஃபயர் பண்றதுக்கு. அத புரிஞ்சுக்கல. 2வது திவாகர் தான் சொன்னாரு, பிக் பாஸ் குடுத்த ரோல் இது எனக்கு. நான் மாத்த மாட்டேன்னு. அத பார்வதி புடிச்சுட்டாங்களே ஒழிய, அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா என்ன அவங்களால டெசிஷன் எடுக்க முடிஞ்சது? நீங்க வந்து ரிசைன் பண்ணா நான் உங்களோட ட்ரெஸ்ஸு, கேப் எல்லாம் நான் வாங்குவேன். உங்க சம்பளத்துல கட் பண்ணுவேன். அப்புறம் என்னது? லவ் டீருவேன் ஏதோ சொன்னாங்கல்ல, லவ் டீருவேன். லவ் டிக்கெட் போயிடுவேன். ஏதோ சொன்னாங்கல்ல. அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியுதுன்னா, அந்த டைம்ல இவங்க ஏன் பார்வதினால திவாகர கன்வின்ஸ் பண்ண முடியும்ல. ஏன் பண்ணல அவங்க? அப்புறம் 2வது திவாகர் ஏன் போயி அம் சாண்ட்ரா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? அவரு ஏன் என்ன ப்ராப்ளம் மேடம்? என்னன்னு சொல்லுங்க. நாம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். அப்படி ஏன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு? அவரு ஏன் மத்தவங்களெல்லாம் அனுப்புறாரு? ஏன்னா, அவருக்கும் தெரியும். அவரால ஹேண்டில் பண்ண முடியல. அவராலயும் முடியலன்னு ஆக்சுவலா அந்த அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் என்ன சொல்றது? அந்த எப்படி சொல்லுவாங்க அத? அந்த ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு அவர்கிட்ட. டெஃபிஷியன்சி இன் த சென்ஸ் அந்த வேலை செய்ய முடியாதது. உடனே டக்கு டக்குன்னு அவரால பண்ண முடியலங்கிறது. ஸோ அத வந்து அவருக்கு அந்த இருக்கனால தான் அவரு வரமாட்டேங்கிறாரு. அவரு வந்து அந்த இதுக்கு வந்து அவரால ஸ்ட்ராங்கா பேச முடியல. ஆனா வியன்னா கிட்ட மட்டும் நான் முட்டை உடைச்சு குடுத்தேன். 8 கப்பு அரிசி, தண்ணி எல்லாம் போட்டேன்னு மட்டும் சொல்ல முடிஞ்சது அவரால. இவங்க கிட்ட சொல்ல முடியலல்ல அது. ஓகே. நல்ல இதுக்கு இதுக்கு முன்னாடி யார் பேசிட்டு போயிட்டாரு? எங்க அவர் பேரை மறந்துட்டேனே. தருண் ஆக்சுவலா நல்லா பேசினாரு. நான் யோசிக்காத ஒரு பாயிண்ட் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஐ லைக் தட். சாந்தனி நீங்களும் சூப்பரா பேசுனீங்க. வேற நெக்ஸ்ட் யாரு? நான் கார்த்திக் பேசல, ஸ்வேரோ பேசல. ஸ்பாட்டன் பேசுங்க. இல்ல ப்ரோ, இந்த பாயிண்ட் வேலிட் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குதான் நான் என்ன யோசிச்சேன்னா, இப்ப விக்ரம் வந்து ஏன் அதை ஒத்துக்கிட்டாருன்னா,
கிச்சன் வந்து 2 நாளா ஸ்ட்ரகிள்ல தான் போயிட்டு இருக்கு. அதை சாண்ட்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளா தான் இழுத்து பிடிச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணி கொடுத்தாதான் கிச்சன் அங்கே வந்து நீட்டா போகுன்றது தான் அவரோட பிளானா இருந்துச்சு. ஆப்போசிட்ல திரும்பி வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது வியானா வந்து இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட போத்துனனால தான் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தெரியுது இல்ல இது இப்படி பார்க்க கூடாது, இவரும் வேலை பார்த்திருக்காருன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவே அவருக்கு அப்பதான் வருது. இப்போ நம்மளே ஒரு ஹோட்டல் எடுத்துட்டோம்னா ஹெச்எஃப் என்ன சொல்றாங்களோ, இப்போ நான் ஒரு இவங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மியா இருக்குன்னா நான் இப்போதைக்கு இருக்கிறது 3 நாள் இருக்க டாஸ்க்கு நான் இங்க இருந்து ஸ்வாப் பண்றது ஈஸியான வேலை தான். அதை அவர் அந்த டெசிஷன் அங்க அவர் ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கலாம். இல்லம்மா இந்த மாதிரி கிச்சன் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு இந்த ஒரு ஆளை இறக்கிட்டு திரும்பி பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அப்படி பார்த்தா எனக்கு சாண்ட்ராவோட பாயிண்ட் அந்த இடத்துல வேலிட் தான். ஹெச்எஃப்ஆ இருக்கும் போது எனக்கு வேலை வேகமா நடக்கணும்னா எனக்கு அந்த எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு, எனக்கு இன்னொரு ஆளை மாத்தி விடுங்கன்றது வேலிடான ரீசன் தான். நான் 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். லிட்டரலா 24/7 பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே அவங்க விட்டுட்டாங்க. ஓகே இந்த டாஸ்க் பண்ண முடியாது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. காலையில எங்க வந்துருச்சுன்னா காலையில வந்து அவங்க ட்ரெஸ் கேட்கும் போது அவங்களுக்கு நல்ல பாயிண்ட் சிக்கிருச்சு. அந்த அவங்களோட பர்சனல் திங்ஸ் போச்சுல்ல, அந்த திங்ஸ்ல தான் அவங்க பிடிச்சிட்டாங்க. அது அது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா கரெக்டா ஒரு இடத்த அவங்களுக்குன்னு வந்துச்சு, அந்த இடத்த கரெக்டா பிடிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் இப்ப சொல்றாங்கல்ல தும்மிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க அந்த இதுல என் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதை வந்து கெஸ்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப என் டவல் தான் அங்க இருக்குன்றத ப்ரூவ் பண்ணி சாலிடா எவிடன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த எவிடன்ஸை நான் இன்னும் மேலும் கெஸ்ட்டை வந்து நான் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஆக்கணும் அப்படின்னா எனக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு ஏதோ ஒன்று பண்ணாதானே அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அந்த அந்த பாயிண்ட் அப்ளிகபிள் ஆகும். இப்போ வந்த 3 கெஸ்ட்டுக்குமே இது சீக்ரெட் டாஸ்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் யோசிக்கல அப்படின்னு நான் பாக்குறேன்னா, ஏன்னா அவங்க கையில சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. அந்த டவல்னு ஒரு சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. அதை வச்சு இவங்க மூவ் பண்ணனால அது கரெக்டா மூவ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்க இருக்க எவனுக்குமே சந்தேகம் வராத மாதிரி எல்லாத்துக்குமே சாலிடான எவிடன்ஸ் இருந்து டைரக்டா லைன் போச்சு. இல்ல நான் ஏதோ ஒண்ணு நடக்காத ஒண்ணு எடுத்துட்டு வந்து நான் பேசியிருந்தேன் அப்படின்னா அது எங்கேயோ உடஞ்சி இது உண்மையிலேயே வேணுக்குனே பண்றாங்க, இது டாஸ்கா பண்றாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவை யாராவது யோசிச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் எவிடன்ஸ் இருந்து போனனால அது அப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த அளவுக்குலாம் எப்படி சொல்றது, ரொம்ப வீக் அது. அப்படி ஸ்னீஸ் பண்றதுனால அது இன்ஃபெக்ஷன் அது இதெல்லாம் ரொம்ப வீக்கான ஆர்குமெண்ட், ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். இதை வச்சு அவங்க நம்பிட்டாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு அது லாஜிக்கலாவே ஃபிட் ஆகல. இல்ல ப்ரோ, நான் கெஸ்ட் கையில இப்ப ஆப்போசிட்ல இருக்க பிபி ஹவுஸ்மேட்ஸை நான் நம்பணுமா இல்ல சாண்ட்ராவை நம்பணுமான்னு ஒரு கேள்வி வருதுல. அந்த கேள்வி எப்ப எனக்கு கையில இருக்க டவல் சாண்ட்ரா பேர் எழுதியிருக்கே, அப்ப நான் எப்படி அதை நம்புவேன்? ஆப்போசிட்ல இருக்கவனுங்க நான் எனக்கு உண்மையாதான் இருக்கானுங்கன்றது எப்படி கெஸ்ட்டுக்கு தெரியும்? மேபி அது இருக்கலாம் அப்படின்றது அவங்க மைண்ட்ல இருக்கும்லன்ற. இல்ல அது இருக்கும், பட் நீங்க சொல்ற அந்த இதுக்கு இருக்குல்ல, அந்த ஒரு டெப்த்துக்கு இருக்குல்ல, அவ்வளோலாம் இருக்காது. மேபி அது இருக்கா இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஐக்கியூன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு லிட்ரலா இவங்களோட ஐக்கியூவே எனக்கு புரியல. 28 நாள் டிராவல் ஆயிருச்சு. 28 நாள் டிராவல் ஆன உடனே ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வர்றானுங்க. வந்த உடனே ஷோவே ஓடலைன்னு சொல்லிட்டானுங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இல்லாம வேற சீசன்ல இருந்து உள்ள இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து 3 நாள் உங்களுக்கு டீச் பண்றதுக்கு உட்கார வச்சிருக்காங்க. அது போக பிக் பாஸ் டீச் பண்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் கூட அந்த பாயிண்ட யோசிக்க மாட்டான். இவ்வளவு நடக்குது, சீசன் இவ்வளவு கேவலமா போகுதுன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சபரி மேனேஜரா இருக்கும்போது திரும்ப அதே வேலை தான் பண்றானுங்க. எல்லாரும் கத்திக்கிட்டு என் பாயிண்ட நான் ரெஜிஸ்டர் பண்றேன், எனக்கு என்ன வேலை இது, இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன், அந்த வேலையை நீ பார்க்க மாட்டேன்னா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க அடுத்த வாரமும் எனக்கு ஒழுங்கா விளையாடுவானுங்களான்னு தெரியல. இது வரைக்கும் அவனுங்க சொன்ன பாயிண்ட நான் ஓகே எனக்கு இப்ப புரியுதுன்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது எப்படி டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. ஸ்பார்டன்ஸ் தீபக் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டு போயிட்டாரு ப்ரோ. அவர் வந்து சொல்லிட்டாரு தெளிவா, நீங்க வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஒரு நாள் ஃபுல்லா யோசிங்க அந்த டாஸ்கை பத்தி என்ன இருக்கு, இதுல இருந்து என்ன எக்ஸிபிட் ஆகும், நம்மளோட கேரக்டர் எக்ஸிபிட் ஆகுமா, நம்மளோட டீம் ஒர்க் எக்ஸிபிட் ஆகுமா, நம்ம எப்படி டீமோட எம்பத்தியா இருக்கோம், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் அங்க நின்று நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் தானே தலைவி வந்து சுத்தி அங்க வந்து இல்ல அந்த அது ஏங்க அவங்க சொல்லவும் செஞ்சாங்க லைவ்ல. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு டைரக்டா தெளிவாயிருச்சு, இனிமே கேம் மாறிடும்னு சொல்லிக்கிட்டு வேற இருக்காங்க. அடுத்த வாரம் கேம் அதுக்கப்புறம் வெளில வந்து உட்காந்துட்டு அரோரா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாதிரி இந்த ரொம்ப கேயாட்டிக்கா இருக்கோ, நம்ம எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வந்து தூக்கி உள்ள போட்டதுனால
ஒரு மாரி இருக்கு. அதுவே நம்மளுக்கு இவ்ளோ நாள் கழிச்சு தான் புரியுது. இப்ப புரிஞ்சிருச்சு. அது அது தெரியல. இது எப்போ சொல்றாங்கன்னா, இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, அங்க அங்க வந்து பிரியங்கா ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி அவங்க தான் வந்து இந்த ஷோவ எடுத்துட்டு போறாங்க. அது பாசிட்டிவா, நெகட்டிவான்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. ஆப்வியஸ்லி எவரிபடி நோஸ் இட்ஸ் நெகட்டிவ். ஓகே. அவங்களுக்கே தெரியும். பார்வதிக்கும் தெரியும் இட்ஸ் நெகட்டிவ். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லக்கூடாது. பட் இட்ஸ் லைக் ஒன் அகெயின்ஸ்ட் சோ மெனி அப்படிதான் வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பர்பஸ்ஃபுல்லி டன். ஏன் தெரியுமா? அங்க கனி இஸ் தேர், எஃப்ஜே இஸ் தேர், ஆல் ஆஃப் தீஸ் அதர் பீப்புள் ஆர் தேர். ஓகேவா? சபரி இஸ் தேர், பார்வதி இஸ் தேர். இவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. she is doing it, பிரியங்கா இஸ் doing it on purpose. சரியா? இதை ரிசீவ் பண்ணிட்டு வந்து தான் வெளில உட்காந்து இதெல்லாம் சொல்றாங்க. ஐ பெட் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட கேமும் வந்து மாறும். எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் ஷிஃப்டிங் டீம்ஸ். a bunch of them will move towards பார்வதி. ஓகேவா? இதுல என்ன ஆகும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். குரூப்பிசம் யாரை வச்சு பேசிட்டு இருந்தீங்களோ, அன்பு கேங் 2.0 அந்த குரூப்ல பார்வதி சேருவார்கள். இன்னொரு பக்கம் அன்பு கேங் 3.0 அந்த பக்கம் ஒரு டீம் சேருவார்கள். இதுதான் நடக்க போகுது. இப்படிதான் ஷோ இனிமேல் டிராவல் ஆக போகுது. நெக்ஸ்ட் யாரு? கார்த்தி பேசுங்க. கார்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க கார்த்தி, இருக்கீங்களா? கார்த்தி லோ இல்லையா? அடுத்து யாரு? ரேணு ஸ்பீக்கர். சரி, ரேணு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு கெஸ்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிருப்பாங்க. லைக் உங்களுக்கு வந்து அக்கறை இல்ல, கெஸ்ட வந்து கவனிக்குன்ற அக்கறையை விட உங்களோட பர்சனல் பெர்ஃபார்மன்சஸ் மேலதான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விக்ரமோட அந்த இதுக்கு இந்த மாதிரி டெசிஷனுக்கு மாத்தி மாத்தி அவர் டிசைட் பண்ணதுல இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னொரு ரீசன்ஸ் வந்து அவருக்கு வந்து பர்சனல் கனெக்ஷன் வித் வியனா இருந்ததுனாலதான். வியனா வந்து எமோஷனலா பேசும்போது அந்த பொண்ணோட இதை வந்து அவரால் வந்து அதை டிஸ்கார்ட் பண்ண முடியல. அவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியம், அந்த பொண்ணு வந்து இவ்வளவு பேசுதே அப்படின்னு அவருக்கு வந்து டுவர்ட்ஸ் அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. சாண்ட்ரா வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் ஒன்னு எடுத்து வச்சிருந்தாங்க. 4 பேர் இருக்கிற ரிசோர்சஸ்ல வந்து எனக்கு 3.5 ரிசோர்சஸ் இருக்கு. இந்த மாதிரி தெளிவா இதுவா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் அவங்களோட இது ஒரு 4 ஃபுல் ரிசோர்சஸ் கொடுத்தா அந்த கிச்சன் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ரன் ஆகும். ஆனா அதுல 3.5 ரிசோர்சஸ் இருக்கிற மாதிரி தான். அப்ப அதுக்கேத்த மாதிரி டிலே இருக்கு. அது டிலே மட்டும் இல்லாம கிரெடிட்ஸும் வந்து வேற ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கு. அதுதான் மெயின் கன்சர்ன். அது வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சாண்ட்ரா அது ஒன்றும் பெரிய விஷயமா சொல்லல. பட் இதை வந்து கரெக்டா சொன்னதுனாலதான் விக்ரம் வந்து அதை டிசைட் பண்ணி அந்த ஃபயரிங் இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் டெசிஷன் மாத்துனது வந்து டியூ டு த பர்சனல் கனெக்ஷன் வித் த பார்ட்டிசிபென்ட்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் வந்து அதுல மெயின் இஷ்யூவே ஆச்சு. அதுதான் வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற இஷ்யூ. நீங்க கேம் விளையாடும் போது பர்சனல் கனெக்ஷன்ஸ் இருக்கனால உங்களால டெசிஷன் எடுக்கவே முடியாது. அப்படி டெசிஷன் எடுக்க முடியாத பட்சத்துல இந்த மாதிரிதான் குளறுபடி ஆகும். அப்ப வந்து எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கணும். என் டாஸ்க்ல வந்து என் ஃப்ரெண்டோ என்னோட அக்காவோ தம்பியோ எனக்கு எதிராக டாஸ்க்ல விளையாடினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த புரிதல் வந்து கண்டஸ்டன்ஸ்குள்ள இருந்தாதான் அந்த கேம் வந்து பாக்குறதுக்கு இதுக்கும் நல்லா இருக்கும். இவங்க ஒவ்வொரு பர்சனல் கனெக்ஷன் வச்சுட்டு அதுவும் இல்லாம எல்லாரும் பயங்கர செல்ஃபிஷா இருக்காங்க. இந்த ஹோல் சீசன் 9ல வந்து இவ்வளவு செல்ஃபிஷான கண்டஸ்டன்ஸ் நம்ம பார்த்தது இல்ல. தே ஆர் செல்ஃபிஷ் அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு பெர்ஃபார்ம் டுகெதர். ஒரு காமன் அஜெண்டா நம்மளுக்கு என்ன அதுலன்னா அது வந்து அது பேர் என்ன, கெஸ்ட் கவனிக்கணும்ன்ற அந்த காமன் அஜெண்டா இல்ல. இதுக்கு மூல காரணம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து யார் போட்டதுன்னா நான் மறுபடியும் அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் சொல்லுவேன். பாரு அண்ட் திவாகர்னாலதான் இந்த செல்ஃபிஷ் கேமா இது வந்து போச்சு அப்படின்றது மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதுதான் நான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் யாரு? ஸ்பீக்கர் கார்த்தி. சரி, ஓகே, அப்புறம் பேசுங்க.
இல்ல வந்துட்டாரா தெரியல, அதை கேட்கலான்னு பார்த்தேன். இல்லன்னு நினைக்கிறேன். சரி நீங்க பேசுங்க ஸ்பீக்கர். கார்த்தி இல்ல. ஓகே சொல்லுங்க இல்ல இந்த சாண்ட்ரா ஒரு ரீசன் சொன்னாங்கல்ல, வியானா குட்டின்னு சொன்னாங்க. குட்டின்னு கூப்பிட்டு இது பண்றாருன்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. இதத்தான் வந்து வியானா வந்து என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னதா இல்ல வேற எதையாவதுமா? இல்ல திருப்பி திருப்பி சொல்லுங்க, மிஸ் அதுதான் பண்ணிட்டேன். அதுதான் அதத்தானே சொன்னாங்க. இல்ல வேற வியானா ஏதோ குட்டி இல்ல இல்ல சொல்லியிருக்காங்க. இல்லைங்க இல்ல வேற வியானா சொல்லிருக்காரு. குட்டி தான். வியனா இல்ல குட்டி இல்ல தான் வியனா மறந்துட்டேங்க. இல்ல இல்ல அது கேக் கிடையாது அது கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எப்ப கேட்ச் பண்ணுவாங்கன்னா, எனக்கு திவாகர் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த சோஃபா ஏரியால உட்காந்து 4 பேர் உட்காந்து சொல்லும்போது ஆஹ் ம் விக்கல்ஸ் வந்து சொல்லுவாரு, இல்ல அப்படி முடியாது மேம் அப்படி சொன்னா, அப்ப நான் குவிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே டக்குன்னு வியானா தலையாட்டிருவாங்க. அதை புடிச்சுக்கிட்டு ம் இவங்க சொல்லுவாங்க குவிட் ம் பண்றதுனால அது பண்ண முடியாது மேம் அப்படின்னு சொன்னோடனே, நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னா, அப்ப நான் இருக்க மாட்டேன்னு இவங்க வியானா கொஞ்சம் டிராமா பண்ணும்போது, உனக்கு அதுதானே ம் வேணும், நீ இது பண்ணு அப்படின்னு சொன்னா அவங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டே கொஞ்சம் நடந்து போவாங்க கிண்டல் பண்ணிட்டு. இன்னும் ஓகே. ஆட்டம் போடு, இப்படியே ஆட்டம் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுதான் வியானாக்கு வந்து இல்ல இல்ல அது வந்து நேத்துல அந்த ஆடிக்கிட்டுங்கிறத நம்ம நேத்தே ஆடிக்கிட்டு பேசணும்ல. கரெக்ட் அதான் அது இல்ல அது நம்ம நேத்தே பேசணும்ல. வேற என்ன இந்த வியானா குட்டியும் ப்ராப்ளம் தான். ஏன்னா வியானா குட்டி ஆ நான் சொன்னது கஸ்டமர் முன்னாடி இல்ல இல்ல, கெஸ்ட் முன்னாடியும் சொன்னாரு அவரு. நான் வேற ஆ கஸ்டமர்னு சொல்றேன். கெஸ்ட் முன்னாடியும் எனக்கு என்ன சொன்னாரு. சிக்கல்னா ம் எனக்கு என்ன சிக்கலிங்கன்னா இப்படித்தான் இப்போ அது அப்படின்னு அவர் கூப்பிடுறாருன்னு தானே சாண்ட்ரா சொன்னாங்க. ஆமா அதுக்கு அடுப்புலதான் சொன்னது. அது எதுக்குன்னா இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு அவரு இத பண்றதுனால மத்தவங்க எஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றதுக்கு சொன்னது தானே அது. அத வந்து அவங்க கிட்டத்தட்ட கேரக்டர் அசாசினேஷன் ரேஞ்சில தானே பில்டப் கொடுப்பாங்க. என்னையும் திவாகரையும் வச்சு தப்பா பேசிட்டாங்க, என்னையும் திவாகரையும் வச்சு தப்பா பேசிட்டாங்கன்னு. இதையே தானே பார்வதி பண்ணாங்க. இவ்வளவு நாளா பார்வதி திட்டிட்டு கரைச்சு கொட்டிட்டு தானே இருந்தோம். ஆக்சுவலா வை அத போய் திஸ் சொன்ன ஆல் இஸ் விதம் கோயிங். இல்ல அவரு அது ம் சொன்னது வந்து திவாகர் போய் உள்ள போய் சொல்லுவாரு, அவங்க பாரு இந்த மாதிரி வியானா குட்டியை நான் சொன்னது இந்த மாதிரி பேசுறாங்க பாருன்ட்டு. அவ கேட்கல, அவ டைரக்டா கேட்டிருந்தா கூட வியானாக்கு வேற விதமா தோணிருக்கும். ஆனா திவாகர் இதை வந்து இது பாரு, உன்னை நான் வந்து வியானா குட்டின்னு தங்கச்சின்ற அர்த்தத்துல கூப்பிடுறேன், ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க பாரு அப்படின்னு திவாகர் போய் தான் உள்ள சொல்லுவாரு. அதை வச்சுட்டுதான் வந்து வியானா வந்து பேசுனது. இல்ல So முதல்ல it's not like a இதுல இதுல direct இல்ல அவரு டைரக்டா அவங்க இல்ல கேட்கல அத. முதல்ல அதுவே தப்பு கரெக்ட். பட் அதுதான் முதல்ல டைரக்டா நம்ம கேட்கல. கேட்காத ஒரு விஷயம். ஆமா அவங்க டைரக்டா கேட்கல, ஓகே இன்டைரக்டா திவாகர் என்ன இன்டர்பிரிட்டேஷன்ல சொன்னாரோ அந்த இன்டர்பிரிட்டேஷனை வச்சுட்டு தான் இவங்க வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி